இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ராஜபக்சே நமல் ராஜபக்சேவுடைய நண்பர் அர்ச்சுனா அவர்களே, உங்களுக்கு வணக்கம். உங்களிடம் சில விடயங்களை குறிப்பிடலாம் என்று வந்திருக்கின்றேன். நீண்ட காலமாக நீங்கள் காணொளிகளை பகிர்ந்து வருகின்றீர்கள். அதிலே கூடிய காணொளிகள் மிக மிக சர்ச்சையை ஏற்படுத்திய காணொளிகளாக இருந்தது. அந்த நாட்களிலே அது சம்பந்தமாக நாங்கள் கண்டுகொள்ளவில்லை, அலட்டிக்கொள்ளவில்லை. நினைத்து வேதனைப்பட்டிருக்கின்றோம், வெட்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது கவலையாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால், ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் உங்களுடைய விடயத்திலே கவனம் எடுத்திருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த கவலை தோன்றியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் எங்களுடைய நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு சென்று செய்த வேலை என்பது மிகவும் அருவருக்கத்தக்க வேலையாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது. அது தமிழகத்திலும் சரி, ஈழத்திலும் சரி, புலம்பெயர் நாடுகளிலும் சரி மிக கேவலமாக பார்க்கப்படுகின்றது. அதற்கு மேலால் பிரபல்யமான ஊடகவியலாளர்கள், தமிழ்நாட்டு மக்கள், அறிஞர்கள் என உங்களை நாயேபி என்று பேசுகின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றீர்கள். அது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே வெட்கி தலைகுனிகிற ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. அவர்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர்களை பற்றி அவர்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை பேசுகின்ற பொழுது அது உங்களுக்கு எப்படி இருக்கின்றதோ என்று தெரியவில்லை, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கின்றது. ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அப்பால் ஒரு சூட்சுமமான ஒரு காரியத்தை அங்கே செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள். அது இதுவரைக்கும் வலைத்தளங்களிலே வந்ததில்லை, யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். நீங்கள் தமிழக முதல்வருக்கு ஆலோசனை கூறியிருக்கின்றீர்கள், அறிவுரை கூறியிருக்கின்றீர்கள், அவர்களிடம் வேண்டுகோளும் விடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் வேண்டுகோள் விடுத்த விடயம்தான் அங்கே மிக முக்கியமானது. அதாவது, ஈழம் சம்பந்தமாக நீங்கள் அவசரப்படாதீங்க அண்ணா, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அமர இருந்து யோசித்து செய்தால் போதும், இப்பொழுது அவசரப்பட்டு விடாதீர்கள் என்று பல தடவைகள் அந்த காணொளியிலே நான் பார்த்தேன். ஈழத்திலிருந்து தமிழ் கட்சிகள் தலைவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள். அவர்களுடைய வசனங்களுக்கு நீங்கள் வசப்பட்டு விடாதீர்கள், நீங்கள் மிக அவதானமாக நகர வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு வருஷம் அரசியலில் இருக்கிறேன். நீங்கள் ஒரு வருஷம் அரசியலில் இருந்து என்ன செய்துட்டீங்கள்? நிறைய கதைச்சு நிறைய பிரச்சனைகளை தோற்றுவித்ததை விட என்ன விடயத்தை செய்து விட்டீர்கள்? நான் கேட்கின்றேன், இதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? சில வேளை 8 கோடிக்கு முதல்வரான தலைவர், தமிழக முதல்வர் ஈழம் சம்பந்தமாக, முள்ளிவாய்க்கால் சம்பந்தமாக, இனவழிப்பு சம்பந்தமாக ஏதாவது கதைத்து விடுவாரா, ஏதாவது அறிக்கை விட்டு விடுவாரா என்கின்ற பயம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டதா, அல்லது உங்களுடைய அந்த கூட்டத்துக்கு ஏற்பட்டு விட்டதா? இது சம்பந்தமாக எல்லோரும் கூடி கதைத்தீர்களா? அந்த 18 கால பகுதிக்கு முன்பே அங்கே போய்